வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை ஊத்தப்பத்துக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான இந்த சைடிஷை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 3 பல் பூண்டு, பூண்டு வாசனை அதிகமாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1 குறைச்சிக்கோங்க. 4 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் போட்டு ஒரு 30 செகண்ட் அளவான தீயிலேயே வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக துருவின தேங்காய், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுபட்ட பிறகு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, அரை பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். ஒரு உருளைக்கிழங்கை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நான் தோலோடு தான் போட்டிருக்கேன். நீங்கள் தோல் சீவிட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 5 கத்திரிக்காயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் 230 கிராம் அளவு. 100 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்போ காய் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இதில் ஒரு 4-5 கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில கலந்து விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமான இந்த சைடிஷோட பேரை நான் சொல்லலை. இது எந்த ஊர் ஸ்பெஷல்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் பதிவிடுங்க. அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சைடிஷை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.